தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 16 தேதி டைம் இருக்குது மேடம். சரிங்களா? 16 தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மணி நேரம். நான் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் சென்னையில் லாலா கல்வி முன்னாள் கருத்து கணிக்கிற பேரில் ஐபிஎஸ் நிறுவனம் ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுவரை 48 ஆய்வுகள் இதுவரை விட்டுருக்கேன் மேடம். பர்மிஷன் வந்து 16 தேதிக்கு பிறகு தான் பர்மிஷன் ஆகும். தேர்தல் டாக்குமெண்ட் இருக்கா? காட்டுங்க, டாக்குமெண்ட் காட்டுங்க. நான் கலெக்டர் டாக்குமெண்ட் காட்டுங்க. ஏன் டாக்குமெண்ட் காட்டுறேன்? 16ஆம் தேதி டைம் இருக்கு மேடம். தேர்தல் ஆணையம் அப்படியே தினமலர் விட்டுருக்காங்களே, தினமலர் விட்டுருக்காங்களே கேளுங்க. 6ஆம் தேதி சென்னையில் விட்டுருக்கேன் மேடம். சென்னையில் கொடுத்துருக்கோம். ஆல் பார்ட்டி கொடுத்துருக்கேன் மேடம். தேர்தல் ஆணையத்தை மேடம், தேர்தல் ஆணையத்தை படிங்க. 16ஆம் தேதி டைம் இருக்கு. அது இல்லைன்னா கேளுங்க, நான் கட்டுப்படுறேன். சட்டத்தை கட்டுப்படுறேன். நான் ஒரு வழக்கறிஞர் கூட, சென்னை வழக்கறிஞர் கூட நான் கட்டுப்படுறேன். சட்டத்தை கட்டுப்படுறேன். ஆஸ் பர் அட்வொகேட் ஆஃப் சென்னை ஹைகோர்ட். சரியா? நான் கட்டுப்படுறேன் மேடம். 48 ஆய்வு விட்டுருக்கேன். இதுவரை இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இது. எனக்கு அதிசயமா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி நடக்குது. காவல் அதிகாரி வந்து இது மாதிரி கேட்டது. இதுவரை இல்லாத இது முறை மட்டும் ஏன் அப்படி? எனக்கு புரியல. எனக்கு இது உள்ள அரசியல் என்னன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் கூட விசிரமா இருக்கு. 48 ஆய்வு விட்டுருக்க மாட்டேன். நான் போன வருஷம் திமுக வெற்றி பெற்று சொன்னேன். அதுக்கு மேலே கோயம்புத்தூர் திமுக வெற்றி பெற்று சொன்னேன். அப்பெல்லாம் எனக்கு வரலையா? இது புதுமையா இருக்கு. உள்நோக்கம் என்னன்னு தெரியும். 16 பேர் விடலாம். அப்படியே தினமலர் இன்னைக்கு விட்டுருக்கு. போய் தினமலர் என்ன கேட்க வேண்டியதானே? நாளைக்கு விட போறோம். அதை கேட்க வேண்டியதானே? நாளைக்கு விடுறாங்க. என்ன மட்டும் ஏன் கேட்கணும்? இதான் ஜனநாயக நாடா? தினமலர் போய் பேப்பர் எடுத்து போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? தினமலர் எடுத்து மூட வேண்டியதானே? நாளைக்கு தினமலர் விடுறான், நாளைக்கு விடுறான். அது என்ன பண்றது? இங்க ஒரு சாமானிய வந்து ஒரு ஒரு இதை நான் பதிவு பண்ணி தமிழ்னா பிரசாந்த் ஏத்துக்குவானுங்க, பெண்ணர் வந்து ஏத்துக்குவான். நான் தமிழன் அவளுக்கு இதா போச்சா? ஏன் இருக்கிறத சொல்லக்கூடாது? உண்மையை சொல்லக்கூடாதா? ஏன் பொய்ய மூடி மறைக்கணுமா? வாட் இஸ் டெமோக்ரஸி? என்ன நாடு இது? ஜனநாயக நாடு தானே இது? தேர்தல் ஆணையத்துக்கு 2016 டைம் இருக்கு. 16ஆம் தேதி டைம் இருக்கு. 48 மணி நேரம். 17 வாங்க சார். ப்ளீஸ் வாங்க. பட் யூ மைனஸ் கிலோ பஸ்ல உங்க பில் இருக்கா? அவ்வளவுதான். இப்படி வாங்க. அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் ரோட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. கிட்டத்தட்ட 2004 வந்து சென்னை லாலா கல்வி முன்னாள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட 48 ஆய்வுகள் எதிர்த்து விட்டுருக்கேன். இன்றைக்கு காவல்துறை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே விடப்படக்கூடாதுன்றது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா 16ஆம் தேதி வரையும் தேர்தல் ஆணையம் வந்து சர்வே விடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவரும் தேசிய தலைவர் அனைத்தும் உற்றுநோக்க பார்த்த தேர்தல். அப்படி இருக்கிற போது இந்திய அரசியல் ஜனநாயக என்ற ஐபிஎஸ் நிறுவனம் சார்பில் இந்த தேர்தலை நாங்கள் பதிவு செய்ய நோக்கத்திற்காக இந்த கிட்டத்தட்ட 10 நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனோட முடிவை இன்னைக்கு வெளியிடுறோம். இதுல வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வெளியிடப்படக்கூடாது, ரத்து செய்யப்படும் சொல்றது மிக கண்டிக்க விஷயம். இது ஜனநாயகத்தில் வாழ்றோமா இல்ல சதுரண்ட வாழ்றோமா கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ரோட்ல வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. 2004 தொடங்கி இதுவரை இந்த மாதிரி நிலைமை நடந்தல. இது வந்து சர்வதேசத்தினுடைய ஆட்சியை தான் நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 38.9% வாக்குகளையும், கணபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 33.4%, 18.5% அதிமுகவும், 6.8 களமணி அவர்களும், அதர்ஸ் வந்து 2.4. இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன். இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி கொண்டேன். இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன். எப்போ ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நடைபெற்றாங்களோ இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் நிறுவனத்தின் மூலமாக சவாலிட்டு சொல்கிறேன், வருகிற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அணி வெற்றி பெறும் என்பதில் உண்மையாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு 48 ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும். மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோற்றா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சுங்க, நான் சொல்லிட்டு போறேன். 4000 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 நாள் தொகுதி வாரியாக சிங்கநல்லூர், பல்லடம், கவுண்டபாளையம், கோவை தெற்கு, கோவை நார்த்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 தொகுதிகளும் கலவை மேற்கொள்ளப்பட்டு கவுண்டபாளையம் உட்பட இந்த 6 தொகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டு 3281 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கோம். சந்திக்கப்பட்டு விடப்பட்ட ஆய்வு இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ஆய்வு வெற்றி பெறனா என்னுடைய ஐபிஎஸ் நிறுவனத்தை நான் கழிச்சு போறேன். எப்ப காவல்துறை சொல்றேன், சவால் விட்டு சொல்கிறேன், இது ஜனநாயகத்திற்கு முரண்பான செயல். என்னங்க 10 நாளா எடுத்துட்டு இருக்கோம். எல்லா வயசு வரையா 18 வயசு, 20 வயசு, அதுக்கடுத்து 30 வயசு கூட்டப்பட்டங்க, 45 வயசு கூட்டப்பட்டங்க, 60 வயசு கூட்டப்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு வாக்கள் தகவல் சேகரிக்கப்பட்டிருக்கோம். அதனுடைய முடிவு தான் விளப்படும். ஏன் இந்த தொகுதியை விடுறேன்னு சொன்னா, தமிழகத்தில் இருக்கிற தேசியம் இருக்கிற உன்னிப்பா பார்க்கப்பட்ட தொகுதி கோவை தொகுதி இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த களப்பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற நபர்.
அப்படி இருக்கிற போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற நோக்கத்திற்காக இன்றைக்கு பதிவு நோக்கத்திற்காக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். 10 நாளா வந்து அப்படி வெளியிட்ட போது எங்களுக்கு சொந்த உழைப்பை போட்டு சொந்த கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு 14 வரையும் டைம் இருக்கு. 14 டைம் இருக்க போது இன்னைக்கு விடலாம் தவறு கிடையாது. 14 தேதிக்கு பிறகு வந்து 48 மணி நேரம் கேடு, 17ஆம் தேதிக்கு பிறகு தான் விடப்படக்கூடாது. தேர்தல் ஆணைய ரூல்ஸ். அப்படின்ற போது காவல்துறை வந்து திட்டமிட்டு பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரத்து செய்யணும், எங்களுக்கு தெரியாம ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த இதை வெளியிடப்படக்கூடாதுன்னு சொல்றதுல ரோட்ல இருந்து வெளியிட்டு இருக்கு. இதுதான் ஜனநாயகத்தினுடைய நட்சத்திரமா இருக்கு. இதுதான் நாடு, இதுதான் தமிழ்நாடு, டெமோக்ரஸி ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன். எந்த கட்சி? ஐபிஎஸ் நிறுவனம் சார், பிரைவேட் லிமிடெட் சார், தனியார் நிறுவனம் சார். இல்ல வேதனை அளிக்க காவல்துறை சார். ஒரு விஷயம்னா ஒரு மனிதன் உணர்ச்சி தரக்கூடாது. காவல்துறை அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 48 ஆய்வு விட்டுருக்கேன். இதுவரை எனக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததில்லை. இல்ல வருத்தமாண்ணா அண்ணே, வருத்தமாண்ணா. இல்ல அண்ணா ரோட்ல வந்து நிக்க அண்ணே ரோட்ல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அண்ணே. அண்ணே பிரஸ் கிளப் நான் காசு கட்டிருக்கேன், என் சொந்த காசு கட்டிருக்கேன். பிரஸ் கிளப் புக் பண்ணிருக்கேன். 2016 டேட் இருக்கேன். நான் 17 தேதிக்கு பிறகு 48 மணி நேரம் அவகாசம் இருக்கு. அதுக்கு பண்ண விடக்கூடாதுண்ணே. இன்னைக்கு விடுறப்ப ரோட்ல இருந்து கொடுக்குற வேதனை வலி எனக்கு உணர்ச்சி இருக்குல்ல, எனக்கு கோவம் வருமா வராதா? என்ன சுயமரியை டச் பண்ற விஷயமா இல்லையா? அப்புறம் அந்த வேதனை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து விடுறேன். ஆமா, நேத்து துன்புறுத்தல் போன்ல அத்தனை டார்ச்சர். இது நான் என்ன கேட்கிறேன், நான் 2004 இருந்து விடுறேன். சோ இன்னைக்கு விடுறப்ப மட்டும் ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் வந்து இருக்கிற ஃபேக்டர் சொல்லிருக்கேன். 2004 திமுக வெற்றி பெற சொன்ன வெற்றி பெறாம போச்சா? போன சட்டமன்றத்தில் திமுக வெற்றி பெறாம போச்சா? போன எம்பி எலெக்ஷன் திமுக வெற்றி பெறாம போச்சா? 5 மாதத்தில் சொன்ன வெற்றி பெறாம போச்சா? ஈரோடு எலெக்ஷன் சொன்ன வெற்றி பெறாம போச்சா? அத்தனை நாயும் நம்பர் 1 இருக்க போது இதுல நம்பர் 1 இருக்குன்னு வெளியிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? இங்க மட்டும் என்ன அரசியல் இருக்கு? இதுவரை 24 வருஷம் இல்ல, அதுக்கு புதுமையா இருக்கு. எனக்கு ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு சர்வேவை ரோட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்குன்னா இது ஜனநாயக நாட்டை வாழ்றோம். அது வேதனையா இருக்குடா. சோ இருந்தாலும் இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 10 நாட்களாக 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு முறையாக வயது வேறையாக ஆண்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஏனைய நபர்கள் அனைவரும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவுகளை இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக விடப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்க கட்சி சார்பற்றதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட பிரஸ் மீட் வந்து பாஜகவினருக்கு அதிகமா பதிவு இல்ல அப்படி கிடையாதுங்க. நாங்க எல்லா குரூப்லயும் போறோம். என்கிட்ட குரூப்ல 1000 ரிப்போர்ட்ஸ் உள்ள 1000 பேர் இருக்காங்க. எல்லா நண்பர்களும் கூட என் குரூப்ல இருப்பீங்க. அது எல்லா குரூப்லயும் போடப்பட்டிருக்கு. பாஜக திமுக, அது திமுக சொன்னா திமுக சொம் பண்ணுவான், அதிமுக சொன்னா அதிமுக சொம் பண்ணுவான், பாஜக ஜெயிக்குன்னு சொன்னா பாஜக சொம் பண்ணுவான். அதாவது ஜனநாயகத்துல யார் ஒருவரும் நேர்மையான கருத்துக்களை பதிவிட்டா உடனே யாரோ சரம்னு சொல்லுவாங்க. இதுல கிட்டத்தட்ட சார் நான் அப்படி சொல்ல போன ஈரோடு எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். போன சட்டமன்ற எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த தொகுதி சொன்னா மட்டும் சார் ஏன் சார் இவ்வளவு அரசியல்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. சார் நேத்து வரை நாங்க ஆய்வு எடுத்திருக்கோம். ஸ்டாலின், ராகுல் இவங்க எல்லாம் பங்கெடுத்த பொறுத்து தான் அது ஒரு பெரிய அசைவை கொடுத்துருக்கு. அப்ப நீங்க 10 நாளைக்கு உள்ள எடுத்த விஷயம் அப்படியே சேஞ்ச் ஆகும்? இல்ல அப்டேட் எடுத்துக்கோம் சார். என்னுடைய இந்த இது சேஞ்ச் ஆச்சுன்னா என்னுடைய ஐபிஎஸ் தனியார் நிறுவனம் சார், சும்மா இல்ல, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா? 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். என்ன சார்? சார் இல்ல சார், நான் ஃபீல்டு இருக்கிறாள். நீங்க சராசரி நபரா யாரோ வேற நபரை பேச வேண்டாம். 2004 இருந்து இருக்கிற நபர் நான் என்ன யாரும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நான் போன எம்பி எலெக்ஷன்ல ஒரு 4 எலெக்ஷன் சொல்றேன். போன எம்பி எலெக்ஷன் திமுக கூட்டணி ஜெயிச்சு விக்கிமீடியால போய் பாருங்க, பண்பாடு மக்கள் தொடர்ந்து பாருங்க, நம்பர் 1 நான் தான். அதே மாதிரி போன சட்டமன்ற எலெக்ஷன் சொன்னேன் 130 சொன்னேன், 130 திமுக ஜெயிச்சா இல்லையா? அதே மாதிரி ஈரோடு எலெக்ஷன் சொன்னேன், ஜெயிச்சா இல்லையா? அப்ப திமுக நானே இப்ப நான் கொடுத்த பாஜக சொல்றதா? இப்படி சொன்னா அப்படி சொன்னா இப்படி பேசுறதா? ஆகவே ஆமா, இங்க ஏன் காரணம் அது இல்ல, ஏன் காரணம் தமிழகமே உற்று நோக்குகிற, அதாவது தேசிய அளவிலே ஒரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் தோல்வி பெறுவார் மிகப்பெரிய விஷயம் இருக்கிற போது, ஒரு தனியார் உணவு இருக்கிற போது இதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த தேர்தலில் இந்த பர்சன்ட் வரும் வெற்றி பெறும் சொல்லி, இந்த வெற்றி வந்துச்சுன்னா எனக்கு எதிர்காலம் வருகிற போது நான் அந்த ஆய்வில் நான் முழுமையாக பெற்றவனா இருப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக இந்த கலப்பணி இருக்கக்கூடிய நபர். அப்படிங்கிற போது இது ஸ்பெசிபிக்கா அண்ணாமலைக்கு நான் வெற்றியா தோல்வியான்ற விஷயத்தை நன்கு ஆய்வு செஞ்சு எடுக்கப்பட்ட காரணத்தினுடைய முடிவு தான் இன்னைக்கு வெளியிடப்படுறோம் இல்லையா? இதுல அரசியல் உள்நோக்கமோ வெளிநோக்கமோ யாருடைய ஆதரவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. திஸ் இஸ் டெமோக்ரசி நாடு. மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் ஒரு ஈர்ச்சி இருக்கு. அதாவது ஜெயலலிதா கலைஞரை பார்ப்பது போல அண்ணாமலையை பார்க்க அதை பாசம் சார். ஒரு மனிதன் சொல்ற சாமானிய எங்களுக்கான இறுதி கடைசி வாய்ப்பு இதுதாங்க இந்த தேர்தல். இது அண்ணாமலை எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு சொல்றேன். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிற்கு நான் பிரஸ் மீட் கொடுக்குறேன். இன்னைக்கு எடுத்து வச்சுங்க, 4 தேதிக்கு பிறகு நான் இதே வரேன், கோயம்புத்தூர் சந்திக்கிறேன். தப்பா இந்த பர்சீவ் போச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் கட்டுப்படுறேன். சரிங்களா? அவ்வளவுதாங்க. அதாவது ஏடிஎம்கே உடைய ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு போதுங்க, திமுக ஓட்டே வந்து பிஜேபி போதுங்க. இந்த தேர்தல் விசிரமான தேர்தலை உருவாக்கும். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா
திமுக இருக்கிற ஓட்டும் பிஜேபிக்கு போகுது, அதிமுக இருக்கட்டும் பிஜேபி போகுது. தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணாமலை உருவாக்கி விட்டார். கோயம்புத்தூருடைய நம்பிக்கை மக்கள் பார்க்கறாங்க, ஏழை எளியவர் பார்க்கறாங்க. அதனால இந்த வருகிற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிப்பது உறுதி. இந்த சதவீதம் வரலன்னா நான் 5ஆம் தேதி உங்களை சந்திக்கிறேன். என்ன காரணம் சொல்றாங்க? எல்லா அனைத்து சாதி, தேவர் சாதி, நாடார் சாதி, கவுண்டர் சாதி, நாய்க்கர் அனைத்து தான் சந்திக்கிறோம். இதை பேசிப்போ கோவை கோட்டையிலே அதிமுக கோட்டையில் ஒரு நம்ம பாஜகவுடைய இது வந்து அதிகமா வாக்காளர்கள் ஓட்டு போட தயாரா இருக்கான். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளஸ் அமைகிற போது இந்த பர்சை புள்ளி விவரம் வரும். அதிமுக திமுக காரங்க எதுக்காக அண்ணாமலை ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க? இல்ல, அந்த மக்கள் வந்து ரெண்டு கட்சி வேண்டாம், திராவிட இயக்கம் உருவாக்கி நான் சொல்லல 70 ஆண்டுகளாக இருக்கிறது. அதிமுக திமுக ரெண்டு ஆட்சி நாங்க பார்த்து விட்டோம். இப்போ ஒரு மாற்றம் தேவை, கோவை மக்களுக்கு விடிகாலம் தேவை நோக்கத்திற்காக மக்கள் எல்லாம் முடிவு செய்யப்பட்ட தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. ஆகவே யார் தடுத்தாலும் யார் பணம் கொடுத்தாலும், காலை கூட ராமநாதபுரத்தில் 62ஆம் வார்டில் திமுக 500 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி திமுக பணம் கொடுத்தாலும் அடுத்து அதிமுக பணம் கொடுக்க போறாங்க. யார் கொடுத்தாலும் இங்க தவிர்க்க முடியாத வெற்றியை அண்ணாமலை கண்டிப்பா இது பண்ணாரு. இந்த ஊடகத்தை தெரிவிச்சு கொள்றேன். இல்ல கவுண்டர் சமுதாயம் இல்ல, அனைத்து விதமான இல்ல கவுண்டர் சமுதாயம். அதாவது கவுண்டர் சமுதாயம் எப்படின்னு சொன்னா எப்பயும் வந்து வேலுமணி இருப்பதனால உங்க பேசிக்க லோக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா வேலுமணத்துல அந்த ஆதரவு வந்து போகும்னு சொல்ல, அப்படி கிடையாது. அந்த பார்வை தவறு. இந்த முறை கவுண்டர் சமுதாயத்தில் இருப்பவர்களும் அந்த குழுக்களாக அவர்களுக்குள்ளே பேசப்பட்டு அண்ணாமலைக்கு வாக்களுடைய நோக்கத்திலும் வாக்காளர் இருக்காங்க, நாயுடு சமுதாயத்தில் இருப்பவங்களும் வாக்காளர் இருக்காங்க. எப்படி அண்ணன் ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னாங்களோ அது போல சந்திரபாபுடைய சன் அவர் வந்து இங்க பிரச்சாரம் செய்த போது பாஜக பிளஸாவும் அமைஞ்சிருக்கு. அதை ஏன் கேள்வி கேட்கப்பட்டு எனக்கு புரியல. ஆகவே சங்கங்கள் சார், சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் இருங்க சார், சங்கங்கள் அமைப்புகள் கட்சிகள் எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களும் அங்கீகரிக்க தலைவராக அண்ணாமலை வந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு 2020 தேர்தல் பாஜகவுக்கு சாதகமான தொகுதியை கோயம்புத்தூர் அமையும். பாஜகவுக்கு வந்து நகர்ப்புறத்துல ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிங்கநல்லூர் பகுதிகள், சாரி இது சூலூர் பகுதிகளில் வந்து கொஞ்சம் வீக் ஜோனா இருக்கு. ஓட்டு என்ற போது பாத்தீங்கன்னா பல்லடம் வந்து பீக்கா தூக்கி கொடுக்கும், தெற்கு தொகுதி பீக்கா தூக்கி கொடுக்கும், நார்த் தொகுதி கொடுக்கும். அதுக்கடுத்து கவுண்டம்பாளையம் கொஞ்சம் முன்ன பண்ண வரும், சூலூர் வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வர போது இறுதி முடிவு வருகிற போது இந்த புள்ளிவரத்தோட வெற்றி பெறுவார். கிட்டத்தட்ட 10 நாட்களாக கோவை தொகுதி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதி ஏன் எடுக்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட தமிழகமே உற்று நோக்குகிற தேசிய அளவில் பார்க்கிற பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்ல தோல்வி பெறுவாரா இல்ல திமுக முன்ன இருக்கா அல்ல அதிமுக பின்னாடி இருக்கான்ற ஒரு விஷயத்தை பெரிய பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் இருக்கிற போது ஐபிடிஎஸ் பிரைவேட் நிறுவன நிறுவனத்தின் சார்பிலாக சென்னை லாயகுளம் முன்னாள் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிறுவனத்தின் சார்பில் 10 நாட்களாக 3281 நபர்களை சந்திக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் வயது ரீதியாக அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆய்வு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி சார்ந்தவர் 38.9%, கணபதி ராஜ்குமார் அவர்கள் 33.4%, சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஏடிஎம்கே 18.5%, கலாமணி அவர்கள் என்டிகே 6.8%, அதர்ஸ் 2.4% வாக்களை பெறுகிறார்கள். இந்த முடிவு இறுதி முடிவாக இருக்கும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதை நோக்கித்தான் தேர்தல் அமையும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூலூர் பகுதிகள் பாஜகவுக்கு பாதகமாக இருக்கிறது, மற்றும் வந்து கவுண்டம்பாளையத்தில் சில பகுதிகள் இருக்கிறது. ஆனால் 6 தொகுதியிலும் பரவலாக வருகிறது. முதலிடத்தில் பாஜக இருக்கிறது, 2வது இடத்தில் திமுக, 3வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இந்த தேர்தல் விசனமாக பார்க்கப்படுவது என்னவென்று சொல்கிற போது அதிமுக சேர்ந்த முக்காவாக ஓட்டு வந்து பாஜக செல்கிறது, திமுக இருக்கிற ஓட்டுகளும் பாஜக செல்வதனால் வெற்றி பெறுவது எளிதாக இருக்கிறது. அண்ணாமலை வந்து வெற்றி பெறுவதன் நோக்கத்திற்காக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு ஒரு எழுச்சியை பார்க்கப்படுகிறது. ஆய்வு மேற்கொள்கிற போது அங்கு இருக்கிற பெண்கள் ஆண்கள் இந்த தொகுதியினுடைய இறுதி வாய்ப்பு எங்களுக்கு வெற்றி பெறும் நோக்கத்திலே அந்தந்த வட்டார அளவிலே அங்கங்க இருக்கிற மக்கள் தனிப்பட்ட முறையிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய முடிவு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இதை ஒட்டி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி மாறுவதற்குள்ளே நிச்சயமாக 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு 5ஆம் தேதி உங்களை மீண்டும் சந்திப்பேன். இந்த 6 தொகுதி சேர்த்து நீங்க வந்து 3200 சொல்ற ஒரு தொகுதியில சராசரி 500-600 பேர் ஒரு தொகுதிக்கு. மொத்தம் 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடியதுல வெறும் 3000 ஒரு 10% கூட நல்ல கேள்வினா 10% கூட இல்லாம இருக்கிறது நல்ல கேள்வினா அதாவது சாம்பிள் சைஸ் தகுதி பெற்றது. அதாவது கிட்டத்தட்ட நான் புதுமையானவன் கிடையாது இந்த ஃபீல்டில். கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே விக்கிமீடியாவில் போய் லாஸ்ட் எடுத்து பாருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சர்வே விட்டு நான் தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் போன சட்டமன்ற ஆகட்டும் பாராளுமன்ற ஆகட்டும் அனைத்து தேர்தலும் நான் தான் முதலிடமா இருக்கேன். இந்த தேர்தலும் முதலிடமா இருப்பேன். இல்ல ஏன் சொல்லலாம் சாம்பிள் சைஸ் இல்ல ரொம்ப குறைவான இல்ல இது போதுமானது. இது 3000 பேர்த்திட்ட எடுத்துட்டு 20 லட்சம் இல்ல அதுதான் நான் வரேன். அதாவது தகுதி பெற்ற நபர்கள், அதாவது இந்த சர்வே எடுத்த தகுதி பெற்ற நபர்கள் என்ன தகுதி வயது ரீதியாக
கேட்குற கேள்வி நியாயமான கேள்வினா, எங்களுக்கு இந்த ஃபீல்டுல அனுபவம் பெற்றவங்க, அதனால நீங்க என்ன தகுதி இல்ல வாக்காளர் இல்ல, அதாவது ஐயா எனக்கு சொல்ல இல்ல அதாவது சாம்பிள் சப்ஸ்கிரிப்ட் சைஸ் அந்த சைஸ் எங்களுக்கு போதுமானது. இல்ல அது ஏப்ரல் 6ஆம் தேதி விட்ட போது ஒரு பார்லிமெண்ட் குறைஞ்சபட்சம் 1000 பேர் தான் இது பண்ணுவோம். இது கூடுதலாக இருக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த சாம்பிள் சைஸே எங்களுக்கு போதுமானது. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவம் பெற்றவங்க அனுபவம் பெற்ற நபர்களும் எங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஆகவே இந்த முடிவு வரலன்னா 5ஆம் தேதி என்ன கேளுங்க. தகுதி பெற்ற நபர்கள் சாம்பிள் சைஸ் ஓட்டுரிமை ஓட்டர்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அவ்வளவுதான். ஓட்டுனா கொடுங்க தர்மமா மற்றபடி வேற தகுதின்றது வந்து அவ்வளவுதான். இல்ல அந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் நான் கிளியரா உங்களுக்கு தரேன். ரூரல் நான் சொல்றேன், ரூரல்ல நான் ஸ்ரீதர், நான் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பியாண்ட் தி 3021 ரெஸ்பாண்டன்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸு. இந்த டீட்டெயில்ஸ் எப்படி உட்கார வைப்போம் அப்படின்னா, ரூரல் பர்சன்டேஜ் இருக்குது, அர்பன் பாப்புலேஷனு, ஒர்க்கிங் பாப்புலேஷனு, ஃபார்மர்ஸு, யூத்து, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு சப் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஒரு 20 இருக்குது. ஓகே, ஸோ அந்த சப் குரூப்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு தரேன், அது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் செப்பரேட்டாக. இன்ஃபேக்ட் யாருக்காவது இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ட்ரெயின் கூட பண்ணுறோம். ஏன்னா இந்த வாட்டி டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். பட் பியாண்ட் திஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். 300 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸை வச்சு அசஸ் பண்ணியிருக்கோம். அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்திருக்கோம், அந்த டேட்டாவில் இருக்கிற கேப்ஸை வச்சு திருப்பி சர்வே பண்ணியிருக்கோம். அது மாதிரி பிப்ரவரியிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். ரைட், பிப்ரவரிலேருந்து ஒரு 3 வாட்டி பண்ணோம். பட் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து மாடலிங் வந்து அவர் வந்து 10 நாள்ல பண்ணா சொல்றாரு. இந்த சர்வே வந்து இது நான் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொன்னேன்ல, அது 10 நாள்ல பண்ண முடியாது. ஸோ பிப்ரவரியில் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம் டேட்டா. ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டிடுவன்சிஸ்க்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சென்னையில் ரிலீஸ் பண்ண 40 கான்ஸ்டிடுவன்சிஸும் டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ டேட்டாவை வந்து கண்டினியூஸாக பிப்ரவரிலேருந்து கேதர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து பப்ளிக் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். அப்புறம் கரண்ட் டேட்டாக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட்டா கேப்ஸ் இருக்கும். ஏன்னா பழைய எலெக்ஷனை வச்சு புது எலெக்ஷனை உட்கார வைக்க முடியாது. ஸோ அந்த ஓட்டர் ப்ரிஃபரன்ஸ், அந்த ஓட்டர் சென்டிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம இந்த சர்வே பண்ணி அந்த டேட்டா கேப்ஸை ஃபில் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டி 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்திருக்கோம். ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கோம், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கோம். 2 சேர்த்து ஒரு ஹியூமன் விஸ்டம், நம்ம பின்னாடி ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் இது. ஸோ திஸ் இஸ் அ வெரி ரிலையபிள் எண்ட் ரிசல்ட். அது உங்களுக்கு ஜூலை 4 ஆர் ஜூன் 4 தெரியும் உங்களுக்கு. கொடுக்கல இந்த ரிசல்ட் இல்ல ஒரு நிமிஷம். பாஜக குழுவுல வந்து இல்ல நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ரிசல்ட் உங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நீங்க காட்டுங்க. இல்ல சார், குரூப்ல இருந்து சொல்றாங்க அப்படினா சார் பிரஸ் மீட் இன்னைக்கு நீங்க பிரஸ் மீட்டுக்குமே வந்து பிஜேபி அந்த ஊடக குழு இங்க இருக்காங்க சார். இப்போ இல்ல சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்க வந்து ரிசல்ட் வந்துருச்சு பிஜேபி குரூப்லன்னு சொன்னீங்க, அது வரல. இன்னைக்கு தான் பிஜேபி யாருக்குமே இல்ல பிரஸ் மீட் நடத்துறது இல்ல சார். அதுக்கு நீங்க சொல்லுங்க, எல்லாத்துக்குமே இன்வைட் எல்லாத்துக்குமே திமுக இல்ல, அதாவது இப்ப நடந்தது. நாங்க என் ரிப்போர்ட் சொல்ல குரூப்ல போட்டிருக்கேன். என்னோட ரிப்போர்ட் 1000 பேருக்கு நிறைய அண்ணன் கூட அதுல இருப்பீங்க. சோ இது வந்து எல்லா கட்சிக்காரரும் போடுறாங்க, திமுக காரரும் போடுறான். நான் திமுக குரூப்ல கூட கல்ல ஓட்டு பார்த்தேன், ஏடிஎம் குரூப்லயும் பார்த்தேன், எல்லாரும் போட்டிருக்காங்க. சோ அப்புறம் போது வழக்கமா அந்த அண்ணாமலையோ முக்கிய தலைவர்கள் வர்றது தொடர்பா அந்த குழுல தான் வரும். அந்த குழுல வந்து நீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க அப்படின்ற தகவலை அவங்க தான் சொல்றாங்க. அப்படின்னா அந்த தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பிஜேபி சைடுல இருந்தா வந்து இல்ல அப்படி எடுக்க மாட்டேன். அப்படி அந்த பார்வை தவறு. இந்த ஊடக சந்திப்புக்கு பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளரும் வந்திருக்காரு. இல்ல எல்லா கட்சியும் சந்தை வராங்க. ஆனா எல்லா கட்சியும் இன்னைக்கு எல்லா கட்சி அதாவது இது அரசியல் ஆக்காதீங்க. நான் அரசியலுக்குள்ள வரல, பாஜக வரல, அதிமுக திமுக வரல. இதுவரை நடுநிலையா இருக்கேன், இதுவும் நடுநிலையா இருக்கும். 5ஆம் தேதி சர்வே வரலாம் கேளுங்க. 5ஆம் தேதி இதே பிரஸ் மீட் இதே இடத்துக்கு வரேன். சோ அன்னைக்கு அந்த கேள்வி கேளுங்க, இந்த புள்ளி வரம் வருதுலன்ட்டு. அரசியல் சாயம் பூச வேண்டாம். இது முழுக்க நடுநிலையா எடுக்கப்பட்ட எங்க சொந்த உழைப்புல எடுக்கப்பட்ட விஷயம் ஒழிய யாருடைய இல்ல. நான் எங்களுடைய பாரு தப்பு யாரு இன்னைக்கு சமூக வலைதளம் வளர்ந்து போயிருக்கு.
இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போயிருக்கு, வெவ்வேறு ரூபத்துல போவோம். அப்படி பாருங்க, என் சொந்த காசா நான் காசு கட்டிருக்கேன், கூகுள் பே காட்டு, என் சொந்த காசா கட்டணும், யாருடைய உதவி இல்ல. அந்த பார்வை தப்பு. எங்களோட பார்வை தப்புன்னு கிடையாது. நீங்க நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அது வந்து நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாங்க, அது பொதுவானதுன்னு சொல்லலாம். ஒரு கட்சி மட்டுமே சொல்லும் பொழுது அது வந்து அரசியல் சாயம் பூசாயம் இல்ல. அப்படி பாருங்க, அப்படி ப்ளேம் பண்றீங்க. நீங்க உங்க மேல தான் தப்பு. அப்படி இல்ல. ஊடக அழைப்பு உங்க சைடுல இருந்து பிஜேபி சைடுல இருந்து வந்துச்சு. இல்ல சார், நான் எல்லாத்துக்கும் மெயில் போட்டிருக்கேன், எல்லா வாட்ஸ்அப் போட்டிருக்கேன். இந்த பார்வை தவறு எது இல்ல இல்ல அப்படி இல்லைங்க. அப்படி ஏங்க இல்ல இல்ல இத நான் எப்படி தெரியுமா, பாஜக வெற்றி பெற சொல்ல நீங்க இப்படி கேட்கணும் நான் எடுத்துக்கிறேன். சோ திமுக போன இடைத்தேர்தல் ஈரோடு திமுக வெற்றி பெற சொன்ன அப்ப யாரும் ரிப்போர்ட் இருந்தா கேட்கல. அப்புறம் போன சட்டமன்றத்தில் இருக்கிற யாரும் கேட்கல. போன எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்ற திமுக வெற்றி பெற அப்ப யாரும் கேட்கல. ஆனா இந்த இடத்துல பாஜக வெற்றி பெறனா பாஜக பின்னாடி இருக்கு, முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கேக்குறது சமூகத்துல போயிருக்கேன் தோழர், அது நீங்க கேக்குறது தவறு. அவங்க குழுல அவங்க தலைவர்கள் வரக்கூடியதோ அவங்க பிரச்சார நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அந்த குழுல பகிர்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த செய்தியாளர் சந்திப்பு அந்த குழுவில் பகிர்வதற்கான காரணம் என்ன? ஒண்ணு தெரியல. இது வந்து அவங்க தான் கேட்க வேண்டியது. மற்ற கட்சிகளுடைய நிர்வாகிகளோ பிஆர்ஓக்களோ யாரும் வரல. ஆனா பாஜகவுடைய ஊடக பிரிவு நிர்வாகிகள் இங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டாவும் இருக்கு. அதனால ஒண்ணு அவங்க சார்பா நீங்க செய்றீங்களா? இல்ல இல்ல நடுவிலே செய்யலாம். ஒருவேளை இல்ல 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 சொல்ற அப்படி இல்ல. அவங்களுக்கு ஒருவேளை தகவல் வந்து எல்லாத்தையும் இப்ப அப்படின்னா அதிமுக கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து அதிமுக சொல்றாங்க, அதாவது வெவ்வேறு அரசியல் எலெக்ஷன் நேரம், சோ வெவ்வேறு ரூபத்துல என்ன நடக்குது வாட்ச் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் பெண் நிறுவனம் திமுக வேலை செய்யுது, இப்ப பாஜக ஒரு டீம் வேலை செய்வாங்க, அதிமுக ஒரு டீம் வேலை செய்வாங்க. அப்படி போது இல்ல இல்ல அப்படி இல்ல அந்த சந்தேக பின்னாடி இல்ல முன்னாடி இல்ல, நான் முன்னாடி தான் நிக்கிறேன். இது நேர்மையானது. 5ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ எத்தனை பேர் இந்த இதுல சர்வே? கிட்டத்தட்ட 3281 நபர்கள் சந்திக்கப்பட்டிருக்கு. 5 குழுக்கள் மூலமாக யுஎஸ் இருக்காங்க, டெக்சாஸ் இருக்காங்க ஆபீஸ். இவர்தான் டேட்டா சயின்ஸ்க்கு இன்சார்ஜ். ஒரு குழுக்கு எவ்வளவு பேர்? 7 பேர் கொண்ட குழு, 35 பேர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேனல் 5 தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதில் பாருங்க. ஸோ எல்லாமே பார்த்தா தெளிவாக யாரெல்லாம் பப்ளிக் பேசினா நடுநிலையா நாம் தமிழ் சொன்ன நாம் தமிழ், டிஎம்கே சொன்ன டிஎம்கே, ஏடிஎம் சொன்ன ஏடிஎம்கே, பிஎஸ் சொன்ன அத்தனையும் நான் போட்டிருக்கேன். 10 நாட்கள்ல சராசரியா ஒரு ஆள் வந்து 100. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் ஒரு தொகுதிக்கு எடுத்து வந்தோம். தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் இம்பாக்ட் உருவாக்காது. அதாவது இல்ல இல்ல நான் 2 பேர் வச்சுங்க, அதிமுக திமுக இல்ல 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 அதிமுக திமுக பாஜக ஏனைய கட்சி அத்தனை கட்சி தேர்தல் அறிக்கை ஒரு அறிக்கை தான் பாக்குறாங்களே. மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்து ஏற்படப்படல. இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் பத்தி தாக்கம் என்னன்னா இல்ல இல்ல அண்ணா அந்த தேர்தல் அறிக்கை எஃபெக்ட் இந்த தேர்தலில் காட்டாது. ஏன்னா தேர்தல் அறிக்கை நம்பகம் மக்கள் மத்தியில் குறைந்து விட்டுச்சு. அந்த எஃபெக்ட் இந்த நம்பர்ஸ்ல இல்ல. எந்த கட்சிக்கும் பயன்படாது. சரியா, தேர்தல் அறிக்கை வந்து பயன்படாது. மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து முன்னேற்ற கழகம் 70 ஆண்டுகளாக திமுக அதிமுக இயக்கங்களை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. கோவை மக்களை பொறுத்தவரை கோவை மக்களிடம் ஆய்வு செய்வது மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம சில நபர்கள் சந்திக்கப்பட்ட ஜெகதீஷ் ஒரு நபர் சொல்றான், சார் எனக்கு கடைசி ஆட்சியுமே இதுதாங்க, இந்த தேர்தல் தாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில நான் சொல்றது விஷயங்களை மக்கள்கிட்ட போய் பழகத்தினால மக்களை பற்றிய சாம்பிள் எடுத்தால அதனுடைய கருத்தை பண்றேன். நீங்க அதுக்குள்ள வேற பண்ணா மக்கள் வந்து முடிவு செய்யப்பட்டாங்க. அதிமுக கிட்டத்தட்ட 3/4 ஓட்டு பாஜக போகுது. அது மட்டும் இல்லாம திமுக ஓட்டு போடுறாங்க. அதிமுக வெறுப்பு அந்த கட்சியில் பாஜக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற தேர்தலில் கோவையில் பார்க்கப்படுகிறது. எடுத்துக்கோம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய, அதாவது மத்திய அரசு மாநில அரசுடைய திட்டங்கள் இருக்கிற போது அவங்க இந்த தேர்தலில் மாற்ற நோக்கத்துக்காக ஓட்டு போறாங்க. இல்ல மெயினா வந்து இந்த ஜிஎஸ்டின்றது பல தரப்பையும் வந்து பாதிக்கப்படுது. தொழில்துறையினர் நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க. ஜிஎஸ்டி பாதிப்பு இல்ல அது சாமானிய, அது அண்ணே நல்லா கேக்குங்க, சாமானிய மக்களுக்கு அது புரிதல் இல்ல. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அவங்க நார்மலா இருக்காங்க, அவங்க அதை கட்டிட்டு இருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சாமானிய மக்களிடம் அரசியல் விஷயக்காக இருக்கவங்களே நான் கேட்டேன். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பூரிலே ஒரு பாஜக அடிச்சிருக்காங்க, அதை பத்தி சொல்லி கேட்கிற போது அது வந்து அரசியலுக்காக இருக்காங்க ஒழிய மக்கள் எளிதாக புரிஞ்சிருக்காங்க. சோ அந்த ஒரு கருத்து கூட நேற்று கூட ஒரு கொஸ்டின் சில பேர் இருக்கிற பெண்களே சொன்னாங்க, சார் அதெல்லாம் அரசியல் பண்ற விஷயம் சொல்லிட்டு. சோ இது தேர்தல் நேரம். ஆகவே இந்த தேர்தல் என்னுடைய ஒட்டி இந்த முடிவு ஏன் கோயம்புத்தூர் பேசிக்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட சென்னையில இருந்து நான் எத்தனையோ ஆய்வு விட்டுருக்கேன். இந்த ஆய்வு வந்து நிச்சயமா வெற்றி பெற நோக்கத்திற்காக நான் விடப்பட்டிருக்கேன் ஒழிய இது நிரந்தரமாக இந்த தேர்தலில் முடிவு வரும். 4ஆம் தேதி ரிசல்ட் அமையும். 6 தொகுதி அது வந்து சென்னையில் வெளியிட்டேன். திமுக கூட்டணி 32, அது மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதனால சொல்றேன், திமுக கூட்டணி 32 இடம் வெற்றி பெறும், அதிமுக 1 இடம், பாஜக 5 சொன்னேன்.
சோ அதுல 30 தொகுதி ஏன் வெற்றி பண்ணி யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. அப்படின்னா பாஜக வெற்றி பண்ணி சொல்லிருக்கோம்ல. அது ஏன் தலைவா அண்ணா ஏன்னா இங்க கோயம்புத்தூர் அது வரேன் அதாவது கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து ஒரு ஃபிகர், மாநில தேசிய ஒரு ஃபிகர், ஒரு தலைவர். அப்படின்ற போது அந்த தலைவர் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு என்ற விஷயத்தை வந்து எங்களை போல ஐபிஎஸ் ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு செஞ்சதான் எங்களுடைய எலெக்ஷன் வந்து நாங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் ஈடுபட்டப்போ பதிவு செய்யணும். அதன் அடிப்படையில் தான் இது வந்து இந்த இன்ட்ரெஸ்டா எடுத்து நான் ஓனா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? மற்றபடி வரணும் கிடையாது. சென்னை இதே 6 ஏப்ரல் 40 தொகுதி வெளியிட்டோம். இந்த தொகுதி என்ன யார் ஸ்டார் கேண்டிடேட் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு இதை நாங்கள் சொல்றப்ப எங்க நிறுவனம் ஒரு கிரெடிட் 4வது ரிசல்ட் வரப்போது இந்த பர்சேஜ் வந்துச்சுன்னா எங்களுக்கான பேர் வேற ஒண்ணுமே இல்லை. எங்க நிறுவனம் ஐபேக் வந்து பிரசாங்கோஸ் இருக்கு. அது போல கார்பரேட் கம்பெனி லயலா முன்னாள் மாசத்தை உருவாக்க நிறுவனத்தில் எங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பிசினஸ் வேற ஒண்ணு இல்லை. சரிங்களா? ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து டென்ஷன்ல நிக்கிறாங்க. தமிழிசை அவங்களுக்கு தனியா எடுத்துக்கீங்களா இல்ல எடுக்க இல்ல எல்லாமே இல்ல மொத்தம் 40 எடுத்தாங்க. ஆளுநர் தமிழிசைக்காக எடுக்கலீங்க. டென்ஷனே வந்து டஃபா இருக்கு. டென்ஷனே வந்து இல்ல டென்ஷனே டஃபா இருக்கு. வர உங்க கேள்வி அது டென்ஷனை தொகுதி அதாவது டென்ஷனை பொறுத்தவரை ரொம்ப டஃபா இருக்கு. டென்ஷன் நாங்க சென்னையில இருக்கிற ஆளு அந்த தொகுதிக்கு வந்து சொல்லிட்டோம். அந்த லிஸ்ட்ல 32 தொகுதி நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இந்த இது மட்டும் தான் வேற ஏதாச்சும் வேற ஒண்ணும் இல்ல. தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 16 வரை டைம் இருக்கு மேடம். சரிங்களா? 16 தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மணி நேரம். நான் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் சென்னையில் லயலா முன்னாள் கருத்து கணிக்கிற பேரில் ஐபிஎஸ் நிறுவனம் ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுவரை 48 ஆய்வுகள் இதுவரை விட்டுருக்கேன் மேடம். பர்மிஷன் வந்து 16 தேதிக்கு பிறகு தான் பர்மிஷன் ஆகும். தேர்தல் டாக்குமெண்ட் காட்டுங்க. நான் கலெக்டர் டாக்குமெண்ட் காட்டுங்க. ஏன் டாக்குமெண்ட் காட்டுறேன்? 16ஆம் தேதி டைம் இருக்கு மேடம். தேர்தல் ஆணையம் அப்படியே தினமலர் விட்டுருக்காங்களே. தினமலர் விட்டுருக்காங்களே கேளுங்க. 6ஆம் தேதி சென்னையில் விட்டுருக்கேன் மேடம். சென்னையில் கொடுத்துருக்கோம். ஆல் பார்ட்டி கொடுத்துருக்கேன் மேடம். தேர்தல் ஆணையத்தை படிங்க. 16ஆம் தேதி டைம் இருக்கு. அது இல்லைன்னா கேளுங்க. நான் கட்டுப்படுறேன். சட்டத்தை கட்டுப்படுறேன். நான் ஒரு வழக்கறிஞர் கூட, சென்னை வழக்கறிஞர் கூட நான் கட்டுப்படுறேன். சட்டத்தை கட்டுப்படுறேன். as per advocate of சென்னை ஹைகோர்ட். சரியா? நான் கட்டுப்படுறேன் மேடம். 48 ஆய்வு விட்டுருக்கேன். இதுவரை இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இது. எனக்கு அதிசயமா இருக்குது. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி நடக்குது. காவல் அதிகாரி வந்து இது மாதிரி கேட்டது. இதுவரை இல்லாத இது முறை மட்டும் ஏன் அப்படி எனக்கு புரியல. எனக்கு இது உள்ள அரசியல் என்னன்னு தெரியல. எனக்கு இது ரொம்ப விசிரமா இருக்கு. 48 ஆய்வு விட்டுருக்க மாட்டேன். நானே போன வருஷம் திமுக வெற்றி பெற்று சொன்னேன். அதுக்கு மேலே கோயம்புத்தூர் திமுக வெற்றி பெற்று சொன்னேன். அப்பெல்லாம் எனக்கு வரலையா? இது புதுமையா இருக்கு. உள்நோக்கம் என்னன்னு தெரியும். நன்றி. 16 பேர் விடலாம். அப்படியே தினமலர் இன்னைக்கு விட்டுருக்கு. போய் தினமலர் என்ன கேட்க வேண்டியதானே? நாளைக்கு விட போறோம். அதை கேட்க வேண்டியதானே? நாளைக்கு விடுறாங்க. என்ன மட்டும் ஏன் கேட்கணும்? இதான் ஜனநாயக நாடா? தினமலர் போய் பேப்பர் எடுத்து போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? தினமலர் எடுத்து மூட வேண்டியதானே? நாளைக்கு தினமலர் விடுறான், நாளைக்கு விடுறான். போய் அதை என்ன பண்றது? இங்க ஒரு சாமானிய வந்து ஒரு இதை நான் பதிவு பண்ணி தமிழனா பிரசாந்த் கிஷோர் ஏத்துக்குவானுங்க, பெண்ணர் வந்து ஏத்துக்குவான். நான் தமிழன் அவளுக்கு இதா போச்சா? ஏன் இருக்கிறத சொல்லக்கூடாது? உண்மையை சொல்லக்கூடாதா? ஏன் பொய்ய மூடி மறைக்கணுமா? வாட் இஸ் டெமோக்ரஸி? என்ன நாடு இது? ஜனநாயக நாடு தானே இது? இடியட்ஸ். நன்றிங்க. நன்றி.